முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் தலைமையில் வரும் 10ஆம் தேதி அமைச்சரவை கூட்டம். தமிழக பட்ஜெட் விரைவில் தாக்கல் செய்யப்படவுள்ள நிலையில் அமைச்சரவை கூடுகிறது. தமிழக ஆளுநரை நீக்கக் கோரி வழக்கறிஞர் ஜெயசுகன் தொடர்ந்த வழக்கை தள்ளுபடி செய்தது உச்சநீதிமன்றம். ஆளுநர் ரவியை திரும்பப் பெற மத்திய அரசுக்கு உத்தரவிட முடியாது என்றும் திட்டவட்டம். குடியரசுத் தலைவரின் உரையில் புதிதாக எதுவும் இடம்பெறவில்லை என மக்களவையில் எதிர்க்கட்சித் தலைவர் ராகுல் காந்தி பேச்சு. பட்ஜெட்டில் வேலை திண்டாட்டத்தை போக்க எந்த தீர்வும் இல்லை என்றும் சாடல். மத்திய பாஜக அரசில் உள்நாட்டு உற்பத்தித்துறை சரியான முறையில் ஊக்குவிக்கப்படவில்லை. அதானி போன்ற தனிநபர் மட்டுமே ஊக்குவிக்கப்படுவதாகவும் மக்களவையில் ராகுல் காந்தி விமர்சனம். நிதிநிலை அறிக்கையில் தமிழ்நாட்டுக்கு அநீதி இழைக்கப்பட்டதாக திமுக குற்றச்சாட்டு. மத்திய பாஜக அரசுக்கு எதிராக வரும் 8ஆம் தேதி கண்டன பொதுக்கூட்டம் நடைபெறும் என்றும் அறிவிப்பு. எஸ்ஐ தேர்வு முறைகேட்டை வெளிப்படுத்தியதால் தன்னை கொல்ல சதி என ஏடிஜிபி கல்பனா நாயக் புகார். பெண் ஏடிஜிபியின் புகார் குறித்து மத்திய குற்றப்பிரிவு அதிகாரிகள் விசாரணை. ஆட்சியில் முறைகேடுகளை வெளிப்படுத்தினால் ஏடிஜிபியாக இருந்தால் கூட மிரட்டலும் கொலையும் தான் பதிலா? காவல்துறை மீது முதலமைச்சர் கரும்புள்ளியை ஏற்படுத்தியுள்ளதாக எதிர்க்கட்சித் தலைவர் எடப்பாடி பழனிசாமி கண்டனம். திமுக ஆட்சியில் விதிமீறலும் சட்டமீறலும் தமிழகத்தில் வழக்கமாகிவிட்டது. ஏடிஜிபியின் புகாரை சுட்டிக்காட்டி பாஜக மாநில தலைவர் அண்ணாமலை குற்றச்சாட்டு. வேங்கை வயல் வழக்கு புதுக்கோட்டை வன்கொடுமை தடுப்பு நீதிமன்றத்திலிருந்து நீதித்துறை நடுவர் நீதிமன்றத்திற்கு மாற்றம். வன்கொடுமை வழக்கு இல்லை என கூறி உத்தரவு. வேங்கை வயல் வழக்கில் சிபிசிஐடி தாக்கல் செய்த குற்றப்பத்திரிகையை நிராகரிக்க கோரிய மனு தள்ளுபடி. புதுக்கோட்டை வன்கொடுமை தடுப்பு நீதிமன்றம் உத்தரவு. கேரளாவிலிருந்து மருத்துவ கழிவுகளை ஏற்றி வந்த வாகனங்களை திருப்பி தர முடியாது என உயர்நீதிமன்றம் திட்டவட்டம். வாகனங்களை ஜப்தி செய்து ஏலம் விடவும் உத்தரவு. சென்னையில் தொழிலதிபரை கடத்தி பணம் பறித்த வழக்கில் கைதான காவலர் உள்ளிட்ட 4 பேருக்கு ஜாமீன். வழிப்பறி செய்து 20 லட்சத்தை விசாரணை நீதிமன்றத்தில் ஒப்படைக்கவும் உயர்நீதிமன்றம் உத்தரவு. ராணிப்பேட்டை சிப்காட் காவல் நிலையத்தில் பெட்ரோல் குண்டு வீசப்பட்ட சம்பவத்திற்கு இபிஎஸ் கண்டனம். காவல் நிலையத்தின் மீது பெட்ரோல் குண்டு வீசப்படுவதுதான் சட்டம் ஒழுங்கு காக்கப்படும் ஆட்சியா என்றும் கேள்வி. ஆம்ஸ்ட்ராங் கொலை வழக்கில் கைதான நாகேந்திரனுக்கு தனியார் மருத்துவமனையில் சிகிச்சை அளிக்க உத்தரவிடக் கோரிய மனு. அவசர வழக்காக விசாரிக்க முடியாது என சென்னை உயர்நீதிமன்றம் திட்டவட்டம். மதுரையில் 144 தடை உத்தரவு உள்ள நிலையில் திருப்பரங்குன்றம் மலையை சுற்றி போலீசார் குவிப்பு. 100க்கும் மேற்பட்ட தடுப்புகளை அமைத்தும் தீவிர கண்காணிப்பு. திருப்பரங்குன்றம் மலை விவகாரம் தொடர்பான ஆர்ப்பாட்டத்திற்கு அனுமதி வழங்க கோரிய மனுவை அவசர வழக்காக விசாரிக்க மறுப்பு. இந்து முன்னணியினர் தொடுத்த வழக்கில் உயர்நீதிமன்ற மதுரை அமர்வு திட்டவட்டம். முருக பக்தர்களை ஒடுக்க 144 தடை உத்தரவு பிறப்பிக்கப்பட்டுள்ளது. அராஜகத்தின் உச்சம். தமிழ்நாட்டில் காட்டாட்சி நடப்பதாக வானதி சீனிவாசன் எம்எல்ஏ விமர்சனம்.
சென்னை ஈசிஆர் சாலையில் பெண்களை காரில் துரத்திச் சென்ற விவகாரம். பெண்கள் தப்பிக்க முயன்றபோது சாலையை வழிமறித்த புதிய சிசிடிவி காட்சி வெளியீடு. சுங்கச்சாவடியில் பணம் செலுத்தாமல் செல்ல திமுக கொடி லைசென்ஸ் என்பதை காவல்துறை ஒப்புக்கொண்டுள்ளது. ஈசிஆர் சம்பவத்தை சுட்டிக்காட்டி முன்னாள் அமைச்சர் ஜெயக்குமார் குற்றச்சாட்டு. சென்னையில் தாவேகா கொடிக்கம்பம் அமைக்க அனுமதி கோரிய விண்ணப்பத்தை பரிசீலிக்க கோரிய மனு 6 வாரங்களில் முடிவெடுக்க மாநகராட்சி ஆணையருக்கு உயர்நீதிமன்றம் உத்தரவு. தாவேகாவில் சாதி பணத்தை பார்த்து பதவி வழங்குவதாக புஸ்ஸி ஆனந்த் மீது பெண் நிர்வாகி குற்றச்சாட்டு. பெண்களுக்கு பாதுகாப்பு இல்லை என்றும் தேனி மாவட்ட நிர்வாகியின் குற்றச்சாட்டால் பரபரப்பு. சென்னை போரூரில் அனுமதியின்றி கொண்டாட்டத்தில் ஈடுபட்டதாக தாவேகாவினர் மீது வழக்கு பதிவு. போக்குவரத்து முடங்கிய நிலையில் காவல்துறையினர் நடவடிக்கை. ஈரோடு கிழக்கு தொகுதியில் இறுதி நாள் பரப்புரை தீவிரம். நாம் தமிழர் கட்சி வேட்பாளரை ஆதரித்து சீமான் வாக்கு சேகரிப்பு. கனிம வள கொள்ளை குறித்து புகார் அளித்த அதிமுக நிர்வாகி கொல்லப்பட்ட விவகாரம். வழக்கில் கைதானவர்களிடம் விசாரணை நடத்த சிபிசிஐடி போலீசார் நீதிமன்றத்தில் மனு தாக்கல். நாமக்கல் அருகே குடிநீர் தொட்டியில் விழுந்து தாய் மற்றும் 2 குழந்தைகள் உயிரிழப்பு. வீட்டில் விளையாடிக் கொண்டிருந்த போது உயிரிழந்த சோகம். இலங்கை கடற்படையால் கைது செய்யப்பட்ட காரைக்கால் மீனவருக்கு சிறை தண்டனை. 40 லட்சம் ரூபாய் அபராதம் விதித்தும் உத்தரவிடப்பட்டதால் மீனவர்கள் அதிர்ச்சி. டெல்லியில் மாணவர்களுடன் பிரதமர் நரேந்திர மோடி கலந்துரையாடல். ஆம் ஆத்மி அரசு தமது நற்பெயருக்காக மாணவர்களின் எதிர்காலத்தை சிதைப்பதாக சாடல். நாடாளுமன்றத்தில் குடியரசுத் தலைவர் உரையை வாசித்த போது சோர்வாக இருந்தார் என சோனியா காந்தி விமர்சித்த விவகாரம். நாட்டின் மிக உயர்ந்த அரசியலமைப்பு அதிகாரத்தை அவமதித்து விட்டதாக சோனியா காந்தி மீது பீகார் நீதிமன்றத்தில் வழக்கு. வசந்த பஞ்சமியை ஒட்டி மகா கும்பமேளாவில் குவியும் பக்தர்கள். புனித நீராடும் பக்தர்கள் மீது ஹெலிகாப்டரில் இருந்து மலர் தூவி வரவேற்பு. கும்பமேளாவில் ஏற்பட்ட கூட்ட நெரிசலில் சிக்கி 30 பேர் உயிரிழந்ததை எதிர்த்த வழக்கு. எதிர்பாராத விபத்து. உத்தரப்பிரதேச அரசு அதிகாரிகள் மீது நடவடிக்கை எடுக்க கோரிய வழக்கில் உச்சநீதிமன்றம் கருத்து. ட்ரம்ப் நிர்வாகத்தின் அதிரடி வரி விதிப்பால் ரூபாயின் மதிப்பு வரலாறு காணாத சரிவு. அமெரிக்க டாலருக்கு நிகரான இந்திய ரூபாயின் மதிப்பு 87 ரூபாய் 29 பைசாவாக சரிந்தது. தங்கத்தின் விலை சவரனுக்கு 680 ரூபாய் குறைந்து 61,640 ரூபாய்க்கு விற்பனை. வெள்ளி விலையில் மாற்றம் இன்றி கிராம் 107 ரூபாய்க்கு விற்கப்படுகிறது. இசைஞானி இளையராஜாவின் ஸ்டுடியோவில் நடனமாடி அசத்திய ரஷ்ய நடனக் கலைஞர்கள். வீடியோவை சமூக வலைதளங்களில் பதிவிட்டு இளையராஜா நெகிழ்ச்சி.
அட்மன் சினி ஆர்ட்ஸ் என்ற திரைப்பட தயாரிப்பு நிறுவனத்தை தொடங்கினார் நடிகர் சிலம்பரசன். தேசிங் பெரியசாமி இயக்கும் சிலம்பரசனின் 50வது திரைப்படத்தை இந்நிறுவனம் தயாரிப்பதாகவும் அறிவிப்பு.